பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் நிதின் கட்காரி நிறுவனத்தில் 7 கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு நடந்திருப்பதை வருமான வரி அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலத்தில் செயல்படும் கட்காரிக்கு சொந்தமான பூர்த்தி குரூப் கம்பெனிகளில் சட்டவிரோத முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எழுந்த புகார் குறித்து வருமான வரித்துறை விசாரணை மேற்கொண்டது. மும்பை, புனே, நாக்பூர் நகரங்களைச் சேர்ந்த வருமான வரி அதிகாரிகள் கட்காரி நிறுவனத்தில் முதலீடு செய்திருந்த பல்வேறு நிறுவனங்களில் கடந்த ஆண்டு இறுதியிலும் இந்த ஆண்டு துவக்கத்திலும் சோதனைகள் நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் வருமான வரித்துறையினர் தயாரித்துள்ள மதிப்பீட்டு அறிக்கையில் பூர்த்தி குரூப் நிறுவனங்களின் கடந்த 2 ஆண்டு வர்த்தக செயல்பாடுகளின் போது 7 கோடி ரூபாய் அளவுக்கு வரி ஏய்ப்பு நடந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதோடு இது தொடர்பாக பூர்த்தி நிறுவனத்துக்கு நோட்டீஸையும் வருமான வரி அதிகாரிகள் அனுப்பியுள்ளனர். இது குறித்து பூர்த்தி நிறுவன செய்தி தொடர்பாளர் நிதின் குல்கர்னி கூறுகையில், வருமான வரி அதிகாரிகளிடம் இருந்து தங்களுக்கு எந்த நோட்டீஸும் வரவில்லை என்றார். அதோடு கடந்த 2 ஆண்டுகளாக பூர்த்தி குரூப் நிறுவனங்களின் செயல்பாட்டில் கட்காரி தலையிடவும் இல்லை எனவும் அந்நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. பூர்த்தி குரூப் நிறுவனங்களுக்கு எதிரான வரி ஏய்ப்பு புகாரின் காரணமாக 2வது முறையாக பாரதிய ஜனதா தலைவராக தேர்வு செய்யப்பட்ட நிதின் கட்கரி கட்சித் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.